உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி நான் இவ்ளோ தெரியும்? அதுவும் முழு பாட்டை அவ்வளோ பக்தியோட மனசுல இருந்து பாடிட்டு இருக்கீங்க. ஆமாக்கா, தினமும் கோயிலுக்கு போய் நல்ல பயபக்தியோட இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு சுத்தமாலாம் பாடவே மாட்டாங்க. சார், நீங்க மொத்த பாட்டையும் அவ்வளோ நல்லா பாடினீங்க. நல்லான்னு சொல்றதை விட அக்கா சொன்னாங்கல்ல, அப்படியே அடி மனசுல இருந்து பாடினீங்க சார். எப்படி சார்? அது ஒன்றும் இல்லை நந்தினி, நேற்று நீ சொன்னல இந்த பாட்டை பாடினா சீக்கிரம் குணமாகும்னு, அதான் ராத்திரியோட ராத்திரியா ரெடி பண்ணிட்டேன். அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. நான் என் தங்கச்சிங்களுக்காக பாடும்போது கூட பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டு ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு அதை பார்த்துதான் நான் பாடினேன். ஆனா நீங்க மனப்படமாவே சொல்றீங்க சார். ஏதோ நீ பாட்டு புக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அது எங்க கிடைக்கும்னு போன்ல தேடி பார்த்தப்போதான் நீ சொன்ன பாட்டு கிடைச்சிச்சு. அப்புறம் ராத்திரி எல்லாம் எஃபோர்ட் போட்டு திரும்ப திரும்ப கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன். நிஜமாவா சார்? நிஜமாவே மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? எப்படி சார்? முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்பதான் உனக்கு சீக்கிரமா குணமாகணும்னு நினைச்சேன். டக்குன்னு மனசுல பதிஞ்சிருச்சு. அண்ணா, இந்த அளவுக்கு அன்போட பாசத்தோட உங்களை மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிறப்போ நந்தினிக்கு என்னன்னா கவலை? வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவ தாங்கிப்பா. ஆனா நீங்க இந்த அளவு மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நந்தினி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நீங்க எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். ரொம்ப பெரிய சேஞ்ச்னா, இந்த வீட்டுல அவளுக்கு யார் எந்த பிரச்சனை கொடுத்தாலும், யார் எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணாலும் உங்களை மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறது யான பலம். நான் மனசார சொல்றேன்னா நந்தினி, நீ உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவ. சூர்யா, ரொம்ப பெருமையா இருக்குடா. நந்தினி குணமாகணும்னா இந்த வீட்டில் எல்லாரும் சுத்தம் பத்தமா இருக்கணும்னு நீ சொன்னப்போ எனக்கு முதல்ல தோணுது நீ குடிக்காம இருக்கணும், அதான் யோசிச்சேன். ஆனா நீ குடி நிறுத்தி சிகரெட்டை விட்டு அதையும் தாண்டி நீ பக்தியோட நந்தினிக்கு சரியாகணும்னு சொல்லி 108 துதிய மனப்பாடம் பண்ணி பாடியிருக்கன்னா, உன் மனசுல நந்தினிக்கு என்ன இடம் கொடுத்து வச்சிருக்க, என்னவோ நினைச்சிருக்கன்னு எனக்கு தெளிவா புரியுதுடா. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. உன்னுடைய மனமாற்றம் தான் அந்த நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா, சூர்யா ரொம்ப பக்தி பரவச ரேஞ்சுக்கு போயிட்டான். அவன் ஒரு காலத்துல எப்படி கெத்தா திமிரா இருந்தான், இப்ப என்னமோ பூனை மாதிரி ஆயிட்டான். அதுவும் முழு பாட்டை மனப்பாடமா சொல்றானே, விட்ட சாமி வந்து ஆடுவான் போல இருக்க. இப்ப அது இல்ல பிரச்சனை. நாம எப்படியாச்சும் அவளை விரட்டணும்னு நினைச்சோம். ஆனா அவளை கம்பெனிக்கு கொண்டு வந்து செக்ல கையெழுத்து போட வச்சு பவர் எல்லாம் கொடுத்து கடைசியில கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிட்டான். இப்ப என்னடானா வார்த்தைக்கு வார்த்தை நந்தினிய பொண்டாட்டி நந்தினிய பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் கூட ஆரம்பத்துல அம்மாவை வெறுப்பேத்த தான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவன் பாடின பாட்டை பார்க்கும்போது அம்மாவை வெறுப்பேத்துறதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அவன் மேல சூர்யாவுக்கு அளவு கடந்த அன்பு பாசம் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படி எல்லாம் பண்ணுவானா? சோ நம்ம இனிமே அவளை துரத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்ல வர. இதுக்கு முன்னாடி ஈஸியா இருந்தது இல்ல, இதுக்கு மேல ரொம்ப ரொம்ப டஃப்.
என்னத்த அமைதியாவே இருக்கீங்க? ஆ? உடனே ரியாக்ட் பண்ணா அதுக்கு வேல்யூ இருக்காது மாப்பிள்ள. பொறுத்து இருந்து தான் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. அத்தை என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? புலி பதுங்குதுன்னா வேட்டைக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். கரெக்டு தானே அத்தை? கல்யாணம், அம்மா உன்னை எப்ப வர சொன்னா நீ எப்ப வர? டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்து 10 நிமிஷம் ஆகுது. மன்னிச்சிருங்கம்மா, சின்னையா மாத்திரை மருந்து வாங்க மெடிக்கல் போக சொன்னாருமா, அதான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, போச்சுக்காதீங்கம்மா. ஆ? மெடிக்கலா? யாருக்கு என்னாச்சு? அது தெரியலம்மா. அக்கா உனக்கு புரியலையாக்கா? இதெல்லாம் அவளுக்காக தான் இருக்கும். சரி போ, நிக்காத, எனக்கு பசிக்குது, டக்குன்னு போய் எடுத்துட்டு வா. சாரு சமைச்சாச்சா இல்ல அதையும் இனிமே தான் போய் செய்ய போறீங்களா? அதெல்லாம் ரெடியா இருக்குமா, ஒரு 2 நிமிஷம். கொண்டு வா. சீக்கிரம் போ, எனக்கு கோவம் வந்துட போகுது. என்ன சாப்பாடு இது? டேஸ்ட் மண்ணு மாதிரி இருக்கு. ஏய் கல்யாணம், உப்பு இல்ல, புளி இல்ல, ரசத்துல தக்காளி கூட இல்ல. என்ன என்ன சமைச்சிருக்க? கல்யாணம், நீ நல்லா தானே சமைப்ப, என்னாச்சு இப்போ உனக்கு? நீங்க யாரு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அத்தை. நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அத்தை. ஏய், நிஜமாவே வாயில வைக்க முடியல. என்னடா பண்ணிருக்க? என்னாச்சு உனக்கு? நல்ல வேளை நான் இல்லம்மா, அது வந்து நந்தினி அம்மாவுக்கு அம்மா போட்டுருக்குல, அதனால சமையல்ல உப்பு புளி தக்காளி எல்லாம் சேர்க்க கூடாதுமா. தாளிக்க வதக்க கூட எண்ணெயெல்லாம் சேர்க்க கூடாதுமா. அதனாலதாம்மா. ஏன்னா அம்மா போட்டிருக்க வீட்டுல சமைக்கிறதுல இந்த பொருள்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அது நம்ம சாஸ்திரத்துக்கே விரோதம்னு சொல்லுவாங்கம்மா. அதுக்காகத்தான். என்னடா விளையாடுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இஷ்டத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நான் செய்ய சொன்னேனா? இப்படி நான் செய்ய சொன்னேனா? எவ்வளவு ஒருத்தி சீக்கு பிடிச்சு படுத்திருக்கானா, நாங்கெல்லாம் பத்தி இருக்கணுமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? யார கேட்டு இதெல்லாம் பண்ண? யாரு உன்னை பண்ண சொன்னா? அம்மா, நான் யாரையும் கேட்கலம்மா. பொதுவா அம்மா போட்ட வீட்டுல இது எதையும் பண்ண மாட்டாங்கம்மா. பரவாயில்லையே கல்யாணம், நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீ சொல்லிதான் நான் கத்துக்கணுமா? டேய், இந்த வீட்ல யார் முதலாளி? உனக்கு யாரு சம்பளம் கொடுக்கறா? நானா அவளா? அவகிட்ட போய் சம்பளம் வாங்கிக்கிறியான்னு கேக்குறேன்.